बेंगलुरु मेट्रो की येलो लाइन जहां पर तमाम स्टेशंस जिनका जिक्र हम करेंगे, इसमें 16 स्टेशंस मौजूद हैं और बेंगलुरु की ये தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏஎஸ்எம் 6436. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூரில் எல்லோ லைன் மெட்ரோ வரிசையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அதில் கலந்து கொண்டு சில முக்கிய நிகழ்வுகள், மாணவ மாணவிகள், முதல் மந்திரி சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கலந்து கொண்டனர். நிகழ்வு பெங்களூரு. பிரதமர் மோடி இன்று 10ஆம் தேதி ஆகஸ்ட் பெங்களூரின் நம்ம மெட்ரோ எல்லோ லைனை அதிகாரப்பூர்வமாக துவங்கினார். இது ஃபேஸ் 2 திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது ஆர்வி ரோடு, அகிகொடா, பொம்மசந்திரா இடையில் 19 நீளம் கொண்ட 16 நிலையங்கள் கொண்ட ஒரு உயர்மட்ட கட்டமைப்பாகும். திட்ட செலவு 7,610 கோடி. மொத்த பயண சேவை திங்கட்கிழமை நாளை 5 மணிக்கு தொடங்கும். ஆரம்ப நிலையில் 3 மெட்ரோ ரயில் ஒவ்வொன்றும் 25 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும். பிரதமர் மோடி இந்த மெட்ரோ சேவையை தொடங்கிய பின் ஆர்வி ரோடு, ராகிகோடாவிலிருந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், கோனப்பனா, அக்ரஹார எலக்ட்ரானிக் சிட்டி வரை பயணம் செய்தார். இதில் முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் நமது பாரத பிரதமருடன் கலந்து கொண்டு பயணித்து மாணவர்களுடன் உரையாடினார்கள். तो बेंगलुरु मेट्रो की येलो लाइन जहां पर तमाम स्टेशंस जिनका जिक्र हम करेंगे, इसमें 16 स्टेशंस मौजूद हैं और बेंगलुरु की ये नम्मा मेट्रो येलो लाइन का उद्घाटन प्रधानमंत्री जो है उन्होंने कर दिया है और ख़ास तौर पर सबसे ज़्यादा ट्रैफिक वाला जो हिस्सा, आखिरकार मेट्रो का सफ़र क्यों करता है इंसान, क्योंकि वो पब्लिक ट्रांसपोर्ट है, इससे ट्रैफिक जाम से निजात मिलती है और जिन तमाम स्टेशंस को वो कवर कर रही है ये नम्मा की मेट्रो येलो लाइन, वो सबसे ज़्यादा ट्रैफिक जैम की समस्या से जूझा करते थे। इसीलिए नम्मा मेट्रो की येलो लाइन बेंगलुरु दक्षिण से आने जाने वाले लोगों के जीवन में एक क्रांतिकारी बदलाव लेके आएगी। ये देखिए किस तरह से इस मॉडल को समझते हुए नजर आ रहे हैं प्रधानमंत्री, और अब QR कोड से स्कैन करके जो टिकटिंग की सुविधा है वो कितनी आसान है। प्रधानमंत्री ने खुद उसका जायजा लिया, खुद